ஹலோ மக்களே, இன்னைக்கு பிபி அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த வாரம் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோறு சோப்பு மாப்பு. பிபி டீம் எப்படி தான் இப்படிலாம் டாஸ்க் கொண்டு வராங்கன்னு தெரியலங்க. இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்க் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்க கூட உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே விளையாடலான்னு தான் பிக் பாஸ் சொன்னார். கண்டஸ்டன்ஸோட இஷ்டம் படி 5 பேராக வந்து ஸ்ப்ளிட் பண்ண சொன்னாங்க. அதில் 3 டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அதில் குக்கிங் டீமில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, திவ்யா, பாரு, கனி அண்ட் வியானா. இது ஒரு பயங்கரமான டீம்ங்க. ஏன்னா எல்லாரும் அவங்களோட கருத்தை பயங்கரமாக சொல்லுவாங்க. புல்லி கேங்லேருந்து 3 பேர் இதில் ஆல்ரெடி இருக்காங்க. வியானா அண்ட் கனி தான் அவுட் சைட்லேருந்து வந்திருக்காங்க. இந்த டீமில் கேப்டனாக சாண்ட்ராவை வந்து முடிவு பண்ணாங்க. எல்லாருமே அவங்களுக்கு தான் ஓட் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி சோப் அண்ட் மாப் டீமில் 5 பேராக வந்து வச்சுருந்தாங்க. எஃப்ஜே மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தாங்க. அவங்கள வந்து உங்களுக்கு எந்த டீம் போகணும்னு கேட்டப்போ அவர் வந்து நான் சோப் டீம் போய்க்கிறேன் அப்படின்னு சப்ரி டீமுக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. பிக் பாஸ் இந்த கேம் ஆரம்பிக்கும் போதே இது ஒரு ஃபன் டாஸ்க் அப்படின்னு ஒரு 2-3 தடவை சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபன்னாகவே கொண்டு போகணும், சண்டைகள் சச்சரவு இது ஒன்றும் தேவையில்லைங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் வந்து ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. டாஸ்க் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம பாரு தான் சும்மா இருக்க மாட்டாங்களே, பர்சனல் வெஞ்சன்ஸ் எப்படியாச்சும் எடுத்து டாஸ்கில் போட்டுருவாங்க. இன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அரோராவை வம்பிழுத்துட்டு இருந்தாங்க. டைரக்டா பண்ணல, ஆனால் இன்டைரக்டாக மாக் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரு ஒரு ஆஸ்ட்ராலஜர் மாதிரி அரோரோட கை பார்த்து கணிச்சிட்டு இருந்தாங்க. அதில் உங்களுக்கு பல புருஷனுங்க இருப்பாங்க, நீங்கள் இன்னொரு பொண்ணோட கனவினை வந்து திருடி வச்சிருப்பீங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி பயங்கரமாக ஜோக் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நியாயப்படி பார்த்தா அரோராவுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கணும், ஆனால் அவங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவாக தான் இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எஃப்ஜே அண்ட் வியானா ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. அப்புறம் தென் மறுபடியும் பாரு கிட்ட உனக்கு பல புருஷங்க இருப்பாங்கன்னு மாதிரி ஏதோ சொன்னார். அதில் பாரு ஒஃபெண்ட் ஆகி இந்த மாதிரி சண்டை போட்டுருவாங்க. இது எல்லாமே அவங்க டைரெக்டாக பேசலைங்க, இந்த டாஸ்கில் இன்டைரக்டாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அரோராவும் கமருதனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனது பார்வதிக்கு சுத்தமாக பிடிக்கல. அது பல விதத்தில் அவங்க வந்து வெளியில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு டாஸ்க் இருந்துச்சுங்க, அதில் வந்து விக்கல்ஸோட டீம் வந்து வின் பண்ணி 2 காயின்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எண்ட் ஆஃப் த டே எல்லா டீமுக்கும் 5 காயின்ஸ் கொடுத்துட்டு மற்ற டீமை ரேட் பண்ண சொல்லுவாங்க. அதில் மாப்பிங் அண்ட் சோப் டீம் கரெக்டாக ஃபேராக வந்து ஓட் பண்ணுவாங்க. ஆனால் குக்கிங் டீம் ஆஸ் யூஷுவல் அவங்க வெஞ்சன்ஸை காட்டியிருக்காங்க. அதாவது இந்த கேர்ள்ஸ் டீமுக்கு என்ன பிரச்சனைனா இவங்க சரமாரியாக மற்றவங்கள நல்லா ஓட்டுவாங்க, ஆனால் வேற யாராச்சும் இவங்களை ஓட்டுனா அது இவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தாங்க இன்னைக்கு விக்கல்ஸ் லைட்டாக தான் ஓட்டியிருப்பாரு, ஆனால் ஒஃபெண்ட் ஆகி அதே ஒரு காரணமாக சொல்லி பாயிண்ட்ஸ் கொடுக்கல. ஜெயிக்கிற டீம் தலை போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு சொன்னனால இவங்க காயின்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்குறாங்க குக்கிங் டீம். அது மாஸ்டர் மைண்டே சாண்ட்ரா தான். காயின்ஸ் மற்ற டீமுக்கு கொடுத்தா அவங்க பாயிண்ட்ஸ் ஏறிடும், அதனால இவங்க ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக கொடுத்துட்டு மற்ற எல்லா காயின்ஸும் இவங்ககிட்டயே வச்சுக்கிட்டாங்க. பிபி எவ்வளோ தலகலாக நின்னாலும் இந்த சீசன் என்டர்டெயின்மெண்ட்டாகவே போகாதுங்க. வன்மம் எப்படியாச்சும் எத்தி பார்த்துட்டே தான் இருக்குது.